சற்று முன் வெளியான தகவல். ஜூலை மாதத்தில் வருகிறது புதிய மாற்றங்கள். தமிழ்நாடு அரசு தரப்போகும் ரூபாய் 3000 யாருக்கெல்லாம் தெரியுமா? அத பத்தி பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பல்வேறு நலத்திட்டங்களுக்கான ஜூலை மாதத்துக்கான நிதி விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது. ஜூலை மாதத்துக்கான இந்த தொகை அடுத்த சில நாட்களில் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது மகளிர் உரிமை தொகைக்கு விரிவாக்கம் மற்றும் பயனாளிகள் பொறுத்தவரை இங்கே பார்ப்போம். மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதால் இந்த தொகை பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இத்திட்டத்திற்கான புதிய விண்ணப்பங்கள் தற்போது பெறப்பட்டு வருகிறது. இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு பயனாளிகள் தீர்வு இந்த மாத இறுதிக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய பயனாளிகள் அடுத்த மாதத்திலிருந்து ரூபாய் 1000 உதவித்தொகையை பெறுவார்கள். எனவே இந்த மாதம் ஏற்கனவே பயனடைந்து வரும் பயனாளிகளுக்கு மட்டும் நிதி வழங்கப்படும். தமிழகத்தில் பின்வரும் 3 முக்கிய திட்டங்களில் 3 மாதம் ரூபாய் 3000 வரை உங்கள் வங்கிக் கணக்கில் பெறுவது எப்படி என்பது குறித்து இங்கு விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும். இந்த மாதத்துக்கான தொகை அடுத்தடுத்த நாட்களில் விடுவிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் இந்த திட்டமானது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். முதலாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் பொறுத்தவரை இந்த விரிவாக்கத்தின்படி பின்வரும் பிரிவினரும் இந்த திட்டத்தில் பயனடையலாம். முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், புதிதாக திருமணமான பெண்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளன. சுமார் 2,00,000 பேருக்கு இந்த தொகையானது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிதாக திருமணம் ஆனவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் இடம் பெற்றுள்ளன. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக 2.3 லட்சம் பேர் இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டமானது அரசு பள்ளிகளுக்கு செல்லும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு கூடுதலாக 2% அதாவது ரூபாய் 2000 வரை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் இந்த உதவி வழங்கப்படுகிறது. புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கான ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கடந்த ஒரு சில மாதங்கள் முன் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. இதற்காக 2வது தவணை இந்த வாரம் வழங்கப்படும். இதனால் கடந்த ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டமானது மாற்றியமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கவும் வழங்கப்பட்டு வரும். இந்த திட்டமானது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றப்பட்டுள்ளது. இதன்படி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு இளங்கலை படிப்பு முடிவு வரை மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த புதுமை பெண் திட்டமானது இன்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கான உதவித்தொகை பொறுத்தவரை மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன்
திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பின்படி புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடுத்த தவணை இந்த முறையாவது வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டங்களில் மூலம் புதிதாக பயனாளிகள் உரிய முறையில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதே போல பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டமானது தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக ஒரே தொழிலை செய்து வரும் கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் சுய தொழிலை ஊக்குவிப்பதற்காகவும் தொழில் மேம்பாட்டு பயிற்சி உதவி நிதி உதவி ஊக்குத்தொகை மற்றும் பிணையமில்லா தொழில் கடன் என பல சலுகைகளை வழங்கும் பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் குறித்து தற்போது விரிவாக பார்ப்போம். இளைஞர்கள் பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நிறுவி தொழில் முனைவோர்களுக்காக மாற வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கம் பல திட்டங்களை செயல்படுத்தி கடனுதவிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பாரம்பரிய தொழில்களை ஊக்குவிப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டமே பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டமாகும். தற்போது இந்த திட்டத்தின் நன்மைகள் என்ன, யாரெல்லாம் தகுதி பெறுவார்கள், எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம். பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்றால் என்ன? உடல் உழைப்பையும் பாரம்பரிய கருவிகளையும் பயன்படுத்தி வேலை செய்யும் கைவினை இளைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நோக்கில் இந்திய அரசாங்கம் 17 செப்டம்பர் 2023 அன்று விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டமானது சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதற்கு 15,000 வரை நிதி உதவி, தினமும் 500 ஊக்குத்தொகையுடன் கூடிய தொழில் மேம்பாட்டு பயிற்சி, இணையம் இல்லாத 3 லட்சம் தொழில் கடன், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான உதவித்தொகை மற்றும் சந்தை தொடர்பான ஆதரவு போன்ற பல சலுகைகள் வழங்கப்படுகிறது. பல தலைமுறைகளுக்காக பாரம்பரிய தொழில் செய்து வரும் கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களை அடையாளம் கண்டு அவர்களின் திறன் மற்றும் தகுதியை மதிப்பிட்டு தொழில் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பது, நவீன கருவினை வழங்குவது, விஸ்வகர்மா அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்குவதும் மற்றும் பல்வேறு சந்தைகளுடன் இணைப்பது போன்றவற்றின் மூலம் ஆதரவு அளிப்பதே விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கமாகும். இதில் சேர்ந்தவர்களுக்கு தொழில் மேம்பாட்டுக்கான அடிப்படை பயிற்சி 5 முதல் 7 நாட்கள் மற்றும் மேம்பட்ட பயிற்சி 15 நாட்களுக்கு வழங்கப்படும். இந்த பயிற்சி காலத்தில் பயனாளிகளுக்கு தினமும் 500 உதவித்தொகை வழங்கப்படும். இந்த பயிற்சியின் மூலம் தொழிலாளர்கள் தங்கள் திறன்களை மேம்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அதே போல PMEGP முத்ரா கடன் மற்றும் PM விஸ்வகந்தி ஆகிய திட்டங்களின் மூலம் கடன் பெற்றவர்களும் இத்திட்டத்தின் உதவி பெற தகுதி இல்லை. இருப்பினும் முத்ரா விஸ்வாநிதி விண்ணப்பதாரர்கள் தங்களது கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்தி இருந்தால் PM விஸ்வகர்மா கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.